அவர் உள்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை வந்து மக்களை மறக்கடிக்கணும்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். கிரீன்லாண்ட் ஒரு சேட்டை, வெனிசுவேலா ஒரு சேட்டை, இப்போ ஈரான் ஒரு விளையாட்டு. சரி, ஈரான்ல இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாரு, அவரோட நட்பு நாடுகளான கொத்தாரு, பஹ்ரைன், மற்ற நாடுகள் எல்லாம், சவுதி அரேபியா, UAE, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பார்த்துருப்பாங்கல்ல, ரஷ்யா உக்ரைன்ல எல்லாம் தெளிவாயிட்டாங்கல்ல எல்லாரும். நீ வேணா, இந்த வம்பு வேணா, உற்று அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? ஏன்னா அந்த போர் மொத்த வளைகுடாவையே சூழ்ந்துரும். ஏன் இஸ்ரேலே வேணாம் சொல்றாங்கல்ல? இது தேவையில்லை சாமி. அவன் போர்ல ஈடுபட்டது தெரியும்ல, அவனுக்கு அதோட வழி தெரியுது இல்ல. சரி, ட்ரம்ப்புக்கு வந்து அவங்களோட மெரைன்ஸை போய் இறக்கி ஈராக்ல போய் அடி வாங்கின மாதிரி, இல்ல ஆப்கானிஸ்தான்ல போய் அடி வாங்கி செவ பெட்டிகளோட சென்ற மாதிரி அமெரிக்க ராணுவ வீரர்கள் செவப்பெட்டிகள், அது மாதிரி இவருக்கு தயாரா? அப்படி தயாரா இருந்தா இன்னும் மொத்த யூரோப்பு சேர்ந்து 50 ராணுவ வீரர்கள் அனுப்பியிருப்பாங்களா கிரீன்லாண்டுக்கு? அவங்க கூடயே சண்டை போட தயாரா இல்லை அவரு.